குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்துலன்னு சொல்லுவாங்க. அதுபோல நாளைக்கு கும்பாபிஷேகம் முடிஞ்சிருச்சு, நம்ம எவ்வளோ கொண்டாடுறோமோ அவரை அவ்வளோ ஒரு இன்னும் சந்தோஷமா நமக்கு அனுகிரகத்தை தருவார். சபரிமலை ஐயப்பனோட வேலை அது மட்டும்தான். அவருக்கு வேற எதுவுமே வேலை கிடையாதுங்க. அவர் தவத்தில் தான் இருப்பார். தவத்திலிருந்து கண்மொழிப்பார். கண்மொழிச்சு கோவில் திறந்துருக்கும் போது யாரெல்லாம் வருமோ யாரெல்லாம் பார்க்குறோமோ அவங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதை கொடுத்துட்டு மறுபடியும் தவத்துக்கு போயிடுவார். வேற ஒரே வேலை தான் இருக்கும். சபரிமலை ஐயப்பன் கையை இப்படி வச்சிருக்காங்க பார்த்தீங்களா? இதுக்கு சின்முத்திரைன்னு பேர். இது என்ன பொருள் தெரியுமா? இப்போதான் கந்தசஷ்டி முடிஞ்சது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. கந்தசஷ்டி திருவிழாவெல்லாம் டிவியில் பார்த்துருக்கோம். சூரசம்மாரம் அவங்க ஊர்லலாம் நடந்திருக்கும். சூரசம்மாரத்தில் என்ன ஆகும்? முதல்ல ஒரு அசுரன் வருவான். எப்படி வருவான்? யானை முகத்தோடு வருவான், கஜமுக அசுரன். அவனை முருகப்பெருமான் வதம் பண்ணுவான். அடுத்து இன்னொரு அசுரன் வருவான். எப்படி வருவான்? சிங்க முகத்தோடு வருவான், அவனையும் வதம் பண்ணுவார். அடுத்த ஒரு அசுரன் வருவான், சாதாரண மனித முகத்தோடு இருப்பான், அவரையும் வதம் பண்ணி முடிச்சோட சூரசம்மாரம் முடிஞ்சும். சரியா? இந்த மூன்றும் எதை குறிக்கிறது தெரியுமா? ஆணவம், மாயை, கர்மம்னு சொல்லக்கூடிய மூன்று விஷயத்தை குறிக்குது. பகவான் காட்டக்கூடிய சின்முத்திரையும் அதுதான் அர்த்தம். இது ஒன்று ஆணவம், ஒன்று மாயை, ஒன்று கர்ம வினை. இதுதான் நம்முடைய மனித வாழ்க்கையை ஆட்டி வைக்கக்கூடிய விஷயங்கள். இது மூணு. ஐயப்ப தத்துவம் சின்முத்திரை தான். அது என்ன விஷயம்? இந்த ஆணவம், மாயை, கர்மம், இந்த மூணு தான் மனித வாழ்க்கையை ஆட்டி வைக்கிறது. அது என்ன ஆணவம், மாயை, கர்மம்? நான் 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 சொல்லிட்டே இருக்கோங்க எதுக்கு எடுத்தாலும். அதான் ஆணவம். ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுவார், கடவுள் ரெண்டு தருணத்தை சிரிப்பார். என்னன்னா, இந்த மாதிரி ஒரு நிலம் இருக்கு, அந்த கூட பிறந்த அண்ணன் ஒரே ரத்தமாக இருக்க ஒரு அண்ணா சண்டை பிடிப்பான் அந்த நிலத்துக்கு வேண்டி, பூமிக்கு வேண்டி. அப்புறம் சர்வேயை கொண்டு அளந்து தவிர இங்கிருந்து இது வரைக்கும் உனக்கு, இதுலேருந்து இது வரைக்கும் எனக்கு. அப்போ கடவுள் சிரிப்பாராம், இப்பா நீ கிளம்பி போயிட்டேன்னா இதுவே உனக்கு சொந்தம் கிடையாது. ஒரு நாள் கூட வச்சுக்க மாட்டாங்க. ரெண்டாவது, உடம்பு சரியில்லை டாக்டர்கிட்ட போவோம். டாக்டர் சொல்லுவார், டோன்ட் வரி, ஐ வில் டேக் கேர், நான் அவனை பார்த்துக்கிறேன், கவலைப்படாத. டாக்டர் சொல்லும்போது கடவுள் சிரிப்பான். நீ இவர் எப்போ போக போகிறான்னு கடவுளுக்கு தெரியும். இன்னைக்கு ராத்திரி டாக்டர் தூங்கின டாக்டர் எதிரிக்க போகிறதுங்கிறது அவருக்கு மட்டும்தான் தெரியும். அப்போ அவர் சிரிப்பான். இதெல்லாம் நமக்கு தெரியும். அதனால நம்ம என்ன சொல்கிறோம்? நான் யாருன்னு தெரியாமல் இருக்க விளையாடுறான். இன்னும் சில பேர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, மாலை போட்டுருக்கேன்னு பார்க்குறேன். இது ஒரு டைலாக். மாலை போட்டிருக்கேன்னு பார்க்குறேன். அங்கேயே முடிஞ்சு போச்சு என்னுடைய விரதம். நான்கிற உணர்வு ஏற்பட்டு போயிடுச்சு. ஒருத்தன் சொல்கிறான், என்கிட்ட ரொம்ப விளையாடிட்டேன், 18ஆம் படி மிதிக்கிறேன், வந்து ஒன்று மிதிக்கிறேன். நான்கிற உணர்வு இருக்கு பார்த்தீங்களா? அது நம்ம அழிக்கக்கூடிய உணர்வு. அது ஆணவம். அதுக்கு பேர் தான் ஆணவம். ரெண்டாவது, மாயை. இந்த மாயைன்னு என்ன தெரியுமா? பட்டினத்தார் சொன்னார், ஒரு வீட்டில் ஒரு தெருவில் நடந்துக்கிட்டு இருக்கார் பட்டினத்தார். பெரிய துறவி, பார்க்குறவங்களாம் காலையில் விழுந்து வணங்குவாங்க. ஒரு வீட்டில் ஒரு இறப்பு நடந்து போச்சு. அந்த உறவினர்கள்லாம் உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. அவங்க சொந்தக்காரங்க. பட்டினத்தார் சுவாமிகள் வரார் தெருவில் வழியா. பெரிய சம்மந்தம்லாம் வீட்டுக்குள்ள வந்துட்டார். இவங்க கொடுத்து புரியல சாமி. பெரிய துறவி ஒரு இறப்பு நடந்து வீட்டுக்கு வந்திருக்காரு. அவர் வந்து உட்காந்து அவர் ஓவர அழ ஆரம்பிச்சிட்டாங்க. என்னங்க, நாங்களாம் அழகும் சரி, நீங்கள் உங்கள் பெற்ற தாய் இருந்த போதே நீங்கள் கலக்காதது, நீங்கள் அழுனீங்க. அவர் சொன்னாலும், இன்னைக்கு செத்தவனை பார்த்து நாளைக்கு சாப்பிட்றவங்களாம் அழுகிறான். இதுவும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நம்ம என்னமோ 100 வருஷ காலம் வாழ போகிற மாதிரி நம்ம பிளான் போடுறோம் பார்த்தீங்களா? அதுதான் மாயை அப்படிங்கிறது. ஒரு துறவியின் இடத்துல ஒரு அரசன் வந்து கேட்குறான், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ரகசியங்களும் எனக்கு தெரியும். அதுதான் மாயையோட சக்திப்பா. எல்லா ரகசியமும் தெரிஞ்சுக்க முடியாது. இந்த மாயை தான் இந்த உலகத்தை இயக்குகிறது. மாயை சில ஒரு கட்டமைக்கு மாயை வேணும். அதுக்கப்புறம் தான் நம்ம மாயை வென்றெடுக்க முடியும். எல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். இல்லை குருநாதா, எனக்கு தெரிஞ்சே ஆகணும், நீங்கள் எனக்கு அனுகிரகம் பண்ணணும். ஸோ நான் எல்லாம் தெரிஞ்சுக்கிறது இருக்கட்டும். நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீ தெரிஞ்சுக்கணுமா வேண்டாமா முடிவு பண்ணு. சரி சொல்லுங்கண்ணா. உன் பக்கத்தில் உட்காந்துருக்காளே உன்னுடைய மனைவி, உன்னுடைய ராணி, உன்னோட பட்டத்து ராணியாக நீ கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்கியே, அவள் தான் போனதுக்கு வந்து உங்கள் அம்மாவாக இருந்தா. உன் காலையில் கையெழுத்து கும்பிட்டான். தயவுசெய்து எதுவுமே தெரிய வேண்டாம். இதுவே அவனை மனைவியாகவும் பார்க்க முடியாது, அம்மாவாகவும் பார்க்க முடியாது.
சிலது இந்த உலகத்தில் ரகசியமாக தான் இருக்கும். அதுதான் மாயை. அந்த மாயை ஏன் நடக்குது, எது நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. இப்போ ஒரு பூ என்ன வெயிட் இருக்கும்? அந்த பூவில் இருக்கக்கூடிய ஒரு இதழ், இந்த பூ இருக்கு, இந்த பூவில் இருக்கக்கூடிய ஒரு இதழ் என்ன வெயிட் இருக்கும்? ஆனால் அதை தூக்கி போட்டாலும் கீழே விழத்தான் செய்யுது. உண்டா இல்லையா? புவி ஈர்ப்புங்கிறோம். பூவில் இருக்கிற ஒரு இதழ் ஒரு கிராம் கூட இருக்காது, அது கீழே விழுந்தது தூக்கி போட்டான். ஆனால் கிட்டத்தட்ட எத்தனையோ நூற்றுக்கணக்கான கோடி ஜனங்கள் இருக்கக்கூடிய, இத்தனை நீர்நிலைகள் இருக்கக்கூடிய, மலைகளும் மடுவும் இருக்கக்கூடிய இந்த பேர்பட்ட அந்த பூமி அந்த இடத்துல தொங்கிட்டு இந்த அண்ட வழியில் இத்தனை கோடான கோடி ஜனங்கள் இருக்கிற பூமி அந்த இடத்துல தொங்குதே, அதுதான் மாயை. இந்த உலகம் மாயை வசப்பட்டு இருக்கு. ஆணவம் ஒன்னாச்சு, மாயை ரெண்டாச்சு, மூன்றாவது கர்ம வினை. கர்ம வினை நம்ம இயக்கக்கூடியதாக இருக்கு. நம்ம சொல்றோம் இல்லையா, பெரிய ஃபங்க்ஷன் ஏற்பாடு பண்றோம், தட்டமுட்டல் விருந்து, 3 பாயசம் போட்டுருவோம், 21 ஐட்டம் எல்லாம் ஏற்பாடு பண்ணி கரெக்டாக நம்ம எல்லாம் முடிஞ்சு ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சு சாப்பிட உட்காருவோம். ஒரு ஃபோன் வரும், சார் கொஞ்சம் அர்ஜென்ட்டாக ஆஃபீஸ் வரைக்கும் வந்துட்டு போங்க, அவன் கையெழுத்து மட்டும் விட்டு போச்சு. நம்ம ஆஃபீஸுக்கு போவோம், போன இடத்துல தொட்டு வேலையாகி நம்ம வந்து வீட்டுக்கு திரும்பி வருவோம், 4 மணி ஆயிடும், பசியே போயிடும், என்னத்தையோ போட்டு சாப்பிடுவோம். ஆச்சா, ஒருத்தன் சம்மந்தமே இருக்காது, ரோட்டில் நடந்து போயிட்டுருப்பான். இப்படி ஏதோ ஃபோன் வந்து நிறுத்திருப்பான். ஒருத்தன் பார்த்துட்டு, சாமி நீங்கள் இங்கே வந்துருக்கீங்க, வாங்க நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன் சாப்பிடாம போகக்கூடாது, கூப்பிட்டு வந்து அவனுக்கு இந்த 21 ஐட்டத்தோட தரமுடல் விருந்து நடக்கும். அவன் தலையில் எழுதி, இதுதான் கர்மவினை. இதோட நான் எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது, ரொம்ப சிம்பிளாக முடிச்சுட்டேன் நான். அவரவர்களுக்கு என்ன எழுதியிருக்கோ அதன்படி தான் நடக்கும். அந்த அந்த எழுதியிருக்கிற முன் வினைக்கு பேர் தான் கர்ம வினைன்னு அர்த்தம். அப்போ இந்த ஆணவம் இது நம்ம கண்ட்ரோல் இல்லையே. நம்ம ஆசைப்பட்டு இந்த அப்பா அம்மாவுக்கு பிறக்கல, ஆசைப்பட்டு இந்த குடும்பத்தில் பிறக்கல, ஆசைப்பட்டு இந்த நிலத்தில் பிறக்கல, ஆசைப்பட்டு இந்த மனித பிரிவை எடுத்துக்கல, விதிச்சிருக்கு இறைவன், அப்படி கொடுத்துருக்காங்க. அதுக்கு தான் கர்ம வினைன்னு பேர். அப்போ இந்த ஆணவம், இந்த மாயை, இந்த கர்மம், இந்த மூன்றும் நம்முடைய மனித வாழ்க்கையை கட்டுப்படுத்தக்கூடியது. நம்ம கண்ட்ரோல் இல்லாமல் தானே கட்டுப்படுத்துறது மூணும். இப்போ இறைவன் என்ன சொல்றான், இந்த மூன்றின் மேலும் இருக்கக்கூடிய இந்த பற்றை விட்டு நீ விலகி. ஐயப்பன் சொல்லக்கூடிய தத்துவம் அதுதான். இந்த ஆணவம், இந்த மாயை, இந்த கர்மம், இந்த மூன்றின் மீது இருக்கக்கூடிய பற்றை விட்டு விலகிடு. மீது 2 விரல் இருக்குல்ல, இதுக்கு என்ன பேரு? ஆள்காட்டி விரல்னு பேரு. ஆள்காட்டி விரல் எல்லாரையும் காட்டுறோம், நியாயமாக இப்படி காட்டணும், நம்மளை காட்டிக்கணும். அப்போ இது ஆளை காட்டக்கூடியது. ஆளுங்கிறது யாரு? நம்ம தான். நம்மை குறிக்கக்கூடியது நம்மை குறிக்கக்கூடிய விரல் இது. இந்த கட்டவரல் எதை குறிக்கிறது? இறைவனை குறிக்கக்கூடியது. உபனிஷதங்கள் சொல்கிறது, அந்த பரபிரம்மமான இறைவன் ஓரொரு ஜீவராசிக்குள்ளையும் ஓரொரு மனிதனுக்குள்ளேயும் இந்த கட்டவரல் பிரமாணத்தில் உள்ள இருக்கான். அங்குஷ்ட பிரமாணம்னு சொல்றோம். அப்போ இது ஜீவாத்மாவான மனிதர்களை குறிக்கிறது, இது பரமாத்மாவான இறைவனை குறிக்கிறது. பகவான் என்ன சொல்றான் ஐயப்பன், இந்த ஆணவம், மாயை, கர்மம் இதன் மீது உள்ள பற்றுகளை விலக்கியது. நீ ஜீவாத்மாவான நீ கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்து வா, கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்து நீ வந்தியானா பரமாத்மாவான நான் என்னோட உன்னை சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நீ வேற நான் வேற கிடையாது, தத்துவமசி, நீயும் நானும் ஒன்று, நம்ம 2 பேரும் ஒன்னாடலாங்கிறதா ஐயப்பன் காட்டக்கூடிய சிம்புத்திரையோட தத்துவம். சபரிமலை போனா தான் எழுதியிருக்கான், மேல தத்துவமசின்னு எழுதியிருக்கான். தத்துவமசின்னு என்ன அர்த்தம்? அது நீ என்று அறிந்து கொள். எது நீ என்று அறிந்து கொள்? நீ எதை தேடி வந்தாயோ, யாரை தரிசிப்பதற்காக வந்தாயோ, அது நீ என்று அறிந்து கொள். அது வேற எங்கும் இல்லை, நீ தான். சபரிமலை போய் நம்ம யாரை பார்க்குறோம்? ஐயப்பன் இடத்துல நம்மளே தான் பார்க்குறோம். நமக்கு ரொம்ப பிடிச்ச வஸ்து என்ன சொல்ல பார்ப்போம்? இந்த உலகத்தையே நமக்கு ரொம்ப பிடிச்சது நம்மளை தான். நம்மளை தவிர ஒருத்தர் எனக்கு பிடிக்காது. நீங்க எப்படி போறீங்க, ஒரு ஷாப்பிங் மால்குள்ள போறீங்க, ஒரு கண்ணாடி இருக்கு, ஒரு செகண்டாவது இருந்து நம்ம பார்த்துட்டு போறோமா? நம்ம இந்த கூட்டம் எல்லாம் நம்மளுடைய சொற்பொழிவு முடிஞ்சோடனே செலவுல பேசுவாங்க. இந்த கூட்டத்துக்கு இடையில யாராவது உங்க பேரை சொல்லட்டும், அது மட்டும் கரெக்டாக உங்க காதில் விழுதான் இல்லையா? நம்மளை பற்றி இன்னும் பேசலாம். ஏன்னா உலகத்தில் நமக்கு பிடிச்சது நம்மளை தான். சபரிமலைக்கு போகும்போது நமக்கு சொல்ல முடியாத ஒரு ஆனந்தம் ஏற்படுது ஐயப்பனுடைய சன்னிதானத்தில். இது வரைக்கும் எங்கேயுமே அனுபவிக்கிறாத ஒரு ஆனந்தம் அந்த ஒரு நொடி பொழுது தான் நமக்கு கிடைக்குது. நீங்கள் சிவபுரத்துக்கு வந்திருக்காங்கன்னு 1 மணி நேரம் எடுத்து போகிறோம்னா கிடையாது. அங்கே எத்தனை லட்சம் பேர் இருந்தாலும்
ஒரு செகண்ட் தான் தரிசனம் கிடைக்கும். ஆனால் சபரிமலை ஐயப்பன் முன்னாடி நிற்கும் போது அந்த ஒரு நொடி நமக்கு சொல்ல முடியாத ஆனந்தம் ஏற்படுது. ஏன் தெரியுமா? அங்க நம்மையே உணர்கிறோம். இது வரைக்கும் எங்கேயுமே அதை உணரல. அந்த உணர்வு எங்கேயுமே கிடைக்காத அந்த அனுபூதி உணர்வு ஐயப்பன் முன்னாடி கிடைக்கிறது. ஏன்னா ஐயப்பன் தத்துவமசிங்கிற தத்துவத்தை எங்க சின்முத்திரை வாயிலாக காட்டுகிறான். அகத்தியர் சொல்றார், தத்துவம் அனைத்தும் ஒரு முத்திரை பதித்து தந்த சத்குருநாதனே சனவதன பிரகாசா கலசபுரி விஸ்வாசா சபரிமாமலை வாசனைங்கிற அகத்திய முனிவருடைய பாடல். தத்துவம் அனைத்தும் ஒரு முத்திரை பதித்து தந்த சத்குருநாதனே. உலகத்தில் இருக்கிற அத்தனை தத்துவப்படி ஒரு முத்திரையில பகவான் காட்டினாருங்க. அப்போ அந்த ஐயப்பன் முன்னாடி நிற்கும் போது நமக்கு சொல்ல முடியாத ஒரு ஆனந்த உணர்வு ஏற்படுது. அந்த ஆனந்த உணர்வு அத்தனை பேருக்கும் ஏற்படணும். என்னமோ சொல்றீங்க சாமி, ஆணவம் மாயை கர்மம் தான் சொல்றீங்க, எனக்கு புரியல அப்படிங்கிறீங்களா? சிம்பிளா சொல்லி முடிச்சிடறேன், எனக்கும் டைம் ஆயிடுச்சு, முடிச்சிடலாம் இல்லையா? ஐயப்ப தத்துவம் இந்த சின்முத்திரையில் அடங்கி இருக்குன்னு சொன்னேன். இந்த ஆணவம் மாயை கர்மம் ஜீவாத்மா பரமாத்மா இதெல்லாம் புரிஞ்சவங்களுக்கு புரிஞ்சுங்க. நான் மெட்ராஸில் பேசிட்டு இருந்தேன் இதே மாதிரி ஒரு இடத்துல இதே விஷயத்த சொன்னேன். ஒரு சின்ன குழந்தை என்கிட்ட வந்து கேட்டுச்சு. அதை சொல்லி முடிச்சிடுறேன் நான். அந்த குழந்தை, சாமி நீங்கள் என்னெல்லாமோ சொல்றீங்க, ஐயப்பன் ஏன் கையை இப்படி வச்சிருக்காருன்னு கேட்டேன். நீங்கள் ஜீவாத்மா பரமாத்மாலாம் சொல்றீங்க, எனக்கு அப்படின்னு என்னன்னே புரியல அப்படின்னு. சரி, இந்த குழந்தைகளுக்கு நம்ம சொல்ல முடியுமா? சின்ன குழந்தை, ஒரு 10, 8, 9 வயசு குழந்தைகிட்ட போய் நான் ஆணவம் மாயிலாம் சொன்னால் அதுக்கு புரியுமா? நான் சொன்னேன், லைனாக அங்கே இருக்க சாமி படத்தெல்லாம் காமிச்சேன். இப்போ பிள்ளையார் படம் இருக்குது, மகாகணபதி விநாயகர் பெருமான் இருக்கார், அவர் கையை எப்படி வச்சிருக்கார், இப்படி வச்சிருக்கார். சிவபெருமான் எப்படி வச்சிருக்கார், அவர் படத்தையும் இப்படி தான் வச்சிருக்காரு. மகாவிஷ்ணு எப்படி வச்சிருக்கார், அவரும் இப்படி வச்சிருக்கார். முருகன் முருகன் இப்படி தான் வச்சிருக்காரு. இதுக்கு என்ன அர்த்தம்? ஆசீர்வாதம் பண்றார். என்ன ஆசீர்வாதம் பண்றார்? நல்லா இருக்குன்னு ஆசீர்வாதம் பண்றார். எல்லா கடவுளும் நல்லா இருக்குன்னு ஆசீர்வாதம் பண்றார். ஐயப்பன் கை எப்படி வச்சிருக்கார், ஐயப்பன் மொத்தம் சூப்பரா இருக்குன்னு ஆசீர்வாதம் பண்றார். குழந்தைகிட்ட பேர் என்ன சொல்ல முடியும்? ஜீவாத்மா பரமாத்மா புரியுமா? அப்போ ஐயப்பனுடைய தத்துவத்தை நான் சொல்லிட்டேன். நம்ம வளர்ந்து புரிஞ்சிருச்சுன்னா நீங்க ஜீவாத்மா பரமாத்மா தத்துவத்தை புரிஞ்சுங்க. எனக்கு புரியலீங்க, நான் குழந்தையா தான் இருக்கேன்னா நம்ம குழந்தையாவே இருப்போம். ஐயப்பன் நம்மளை சூப்பரா வாழ வைப்பார் அப்படிங்கிறது எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பெருசா வளர்ந்துலாம் நினைச்சாதானே கஷ்டம். குழந்தையாவே இருக்கும் ஐயப்பன் முன்னாடி. என்னன்னா சின்ன குழந்தை தான் தாயுடைய அன்புக்கு முதல்ல பாத்திரமாகும். கொஞ்சம் வளர்ந்துக்கோன்னு வச்சுக்கோ, நீயே ட்ரெஸ் பண்ணிக்கோ, நீயே குடிச்சுக்கோன்றுவா. சின்ன குழந்தையா இருக்கு, இந்த குழந்தைக்கு எதுவும் தெரியாது. நம்ம தான் பண்ணி தாய் தேடி வந்து அந்த குழந்தைய கொடுப்பாட்டோ, தானே சோறு ஊட்டி விடுவா, தானே ட்ரெஸ் பண்ணி விடுற மாதிரி. நமக்கு எதாவது தெரிஞ்சாதான் பிரச்சனை. எதுவுமே தெரியாத குழந்தையாக இருப்போம். ஐயப்பனிடத்தில் அந்த குழந்தை உணர்வோடு சரணாகதி பண்ணுவோம். அவன் தாயாக இருந்து நமக்கு எல்லா விதமான அனுகிரகத்தையும் பண்ணுவான். அந்த குழந்தை உள்ளத்தோடு ஐயப்பனை சரணாகதி அடைவோம். பகவானுடைய அருளால் எல்லாருக்கும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் சகல விதமான சௌக்கியமும் உண்டாகட்டும். இந்த ஒரு கும்பாபிஷேகத்தை கண்ணால் பார்க்கறது அப்படிங்கிறதே புண்ணியம். அதில் இருந்து கலந்து கொண்டு அத்தனை பேரும் நாளை இதே போல கலந்துட்டு ஐயப்பனுடைய பேரொருளுக்கு பாத்திரமாகி அந்த ஐயப்பனுடைய அனுகிரகத்தினால நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் அதனால நான் முதலே சொன்னது போல உங்களை தேடி பகவான் வந்துட்டாரு. சபரிமலைக்கு போறதுக்கு நமக்கு கடினமான விரதம் இருந்து 1.5 காலம் தீட்சை எடுத்து கஷ்டப்பட்டு இருமுடி கட்டி நம்ம போய் பார்க்கறது, அது ஒரு அனுபவம். எல்லாராலையும் முடியறதில்லை. முடிந்தவர்கள் அங்கேயும் போகட்டும். ஆனால் முடியாத உங்களுக்காக தேடிதான் பகவான் நீங்க வந்திருக்காரு. இனி வந்தவரை காப்பாற்றி வச்சுக்க வேண்டியது உங்க பொறுப்பு. அதனால இன்னைக்கு இந்த கார்த்திகை மார்கழி நான் முதல்ல தொடங்கின மாதிரி சொன்ன மாதிரி சீசன்ல மட்டும் நீங்க நினைக்காமல் 365 நாள் வந்து ஐயப்பனை வணங்கணும். ஐயப்பனை வணங்க 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 உங்கள் வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் தீரும். சுப்ரபிரசாத நிரதம் சாஸ்தாரம் பிரமாதம் சொல்லும்படி யார் என்ன கேட்டாலும் கேட்ட வரம் கொடுப்பதற்காக பகவான் இருக்கார். நீ அவரை பயன்படுத்திக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு இல்லை. அவர் உங்களை தேடி வந்துட்டார். வந்தவரை சரியானபடி பயன்படுத்திக்கிட்டு அந்த ஐயப்பனுடைய பேரருள் அத்தனை பேருக்கும் கிடைத்து நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் இந்த ஆலய நிர்வாகத்தினரும் அவர்களது குடும்பத்தாரும் இங்கே வந்திருப்பவர்களும் வர முடியாமல் சில காரணங்களால் தவித்துக் கொண்டிருப்பவர்களுக்கும் இந்த காணொலி வாயிலாக பார்க்கக்கூடிய அத்தனை பேருக்குமே ஐயப்பனுடைய பரிபூர்ணமான அனுகிரகம் ஏற்படும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. யார் யாருக்கு என்னெல்லாம் பிரார்த்தனைகள் இருக்கோ அந்த பிரார்த்தனைகளை பகவானிடத்துல செலுத்துங்க. பகவானிடத்துல மனம் விட்டு பேசுங்க. உங்களுக்காக தான் சுவாமி வந்துருக்கான். நீங்க உங்க மனசுக்குள்ள பேசினா அவன் பதில் சொல்லுவான். நீங்க அவன் முன்னாடி நின்று நமக்கு என்ன தேவையோ
ஒரு குழந்தை தாயினத்தில் கேட்கறது எல்லா உரிமையும் உண்டு. அந்த உரிமையோட இறைவனிடத்தில் நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம். அத்தனை பேருக்கும் எல்லா விதமான நன்மைகளையும் ஐயப்பன் அனுகிரகம் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி இந்த மகத்தான ஒரு சன்னிதானத்தில் இருந்து பேசக்கூடிய வாய்ப்பு அளித்த அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு ஐயன் ஐயப்பனுடைய பேரை எல்லாருக்கும் உண்டாகட்டும். சர்வமங்கள நாயகரே ஐயப்பா சுவாமியே சரணாயப்பா சுவாமி சரணம். ட்ரஸ்டின் சார்பாக எங்களுடைய ட்ரஸ்டின் தலைவர் திரு பி ஈஸ்வரமூர்த்தி அவர்கள். சுவாமி சரணம். சபரியார் സ്വാമി ശരണമയ്യപ്പ. എനിക്ക് തമിഴ് അത്ര വരില്ലേ, മലയാളം കയറി വരും. ശ്രീ ശബരിമലയൻ തുണി, ശ്രീ മധുര മീനാക്ഷി അമ്മയും തുണി. നമ്മൾ പരദേവത മധുര മീനാക്ഷിയാണ്. അയ്യപ്പൻ വളർത്തുപുത്രനാണ്, മണികണ്ഠനാണ്. നമുക്ക് എപ്പോഴും മണികണ്ഠനാണ് നമ്മളുടെ വായിൽ വരിക. അപ്പോൾ അയ്യപ്പൻ അതായത് നിങ്ങൾക്ക് 1950 AD 1950 1975 1508 1575 പന്തളത്ത് വളർന്നതെന്നാണ് നമ്മളുടെ ചരിത്രങ്ങൾ പറയുന്നത്. അപ്പോൾ ഇന്നേക്ക് 900 വർഷങ്ങളായിട്ടുണ്ട്. അപ്പോൾ എപ്പോഴും നമ്മൾ വിളിച്ചാൽ വിളി കേൾക്കുന്ന മണികണ്ഠനാണ് എന്ന് നമുക്ക് ഓർമ്മ. നമ്മുടെ കുടുംബത്തിൽ എല്ലാവർക്കും, നമ്മുടെ പന്തളം രാജകുടുംബത്തിൽ ഏകദേശം 300 പേരോളമുണ്ട്. അതിൽ സ്ത്രീകൾക്ക് ശബരിമലയിൽ പോകാൻ പാടില്ല. അയ്യപ്പൻ പറഞ്ഞിട്ടുണ്ട്, നിങ്ങൾ ആരും അങ്ങോട്ട് വരണ്ട, പന്തളത്ത് അവിടെ അമ്പലമുണ്ട്, അവിടെ പൂജിച്ചാൽ മതി, ഞാൻ അവിടെ ഉണ്ട് എന്നാണ് പറഞ്ഞത്. അപ്പോൾ എനിക്ക് കഴിഞ്ഞ 2000 ശബരിമലയ്ക്ക് തിരുവാഭരണം പോകുമ്പോൾ തിരുവാഭരണം അയ്യപ്പനെ അച്ഛന് യുവരാജാവായിട്ട് കാണുവാൻ സാധിച്ചില്ല. അതുകൊണ്ട് മകരവിളക്കിന് വന്ന് ചാർത്തി മകരവിളക്കിന് കൊണ്ടുവന്നിട്ട് ചാർത്താനാണ് പറഞ്ഞത്. അപ്പോൾ അതനുസരിച്ചിട്ടാണ് എല്ലാ വർഷവും ജനുവരി 12 തിരുവാഭരണം പന്തളത്തു നിന്ന് 3 പെട്ടിയിലായിട്ട് തലച്ചുവടായിട്ട് കൊണ്ടുപോകുന്നത്. അത് 3 പകലും 2 രാത്രിയാണ് പോവുക. അങ്ങനെ പോകുമ്പോൾ ഒരു അനുഭവം ഉണ്ടായതെന്ന് ഞാൻ പറയാം. 1998 1998 ആ വർഷം എൻ്റെ അമ്മാവനായിരുന്നു. അത് വലിയ തമ്പുരാന് പോകാൻ പാടില്ല, ശരിയായ ചെന്ന് കഴിഞ്ഞാൽ അച്ഛനാണ്. അപ്പം അത് അയ്യപ്പൻ എഴുന്നേക്കേണ്ടി വരും. അതുകൊണ്ട് മൂത്ത ആൾ പോകണ്ട. അപ്പോൾ അദ്ദേഹം പറയുന്ന ഒരാളാണ് പോവുക. അപ്പോൾ അന്ന് എൻ്റെ അമ്മാവനാണ് പോയിരുന്നത്, ഞാനും കൂടെ പോയിരുന്നു, എൻ്റെ ബ്രദറും ഉണ്ടായിരുന്നു. ആദ്യത്തെ ദിവസം അയ്യൂർ പുതിയകാവ് സ്റ്റേ, നമുക്ക് ഉറങ്ങാൻ പറ്റുന്ന 2 മണിക്കൂറേ സാധിക്കുള്ളൂ. 2-ാം ദിവസം ലാഹ ഫോറസ്റ്റിൻ്റെ ഇന്ത്യയിലാണ് താമസം. രാത്രി 2:30 എഗെയിൻ സ്റ്റാർട്ട് ചെയ്യുന്നു. അന്ന് വൈകുന്നേരമാണ് നമ്മൾ മകരജ്യോതി ദിവസം. അപ്പോൾ വൈകുന്നേരത്തോളം നമ്മൾ 6 ആകുമ്പോഴത്തേക്കും തുലാഭരണം സന്ധ്യക്ക് എത്തണം. അപ്പോൾ അതിനാണ് ഏർലി സ്റ്റാർട്ട് ചെയ്യുന്നത്. ഫോറസ്റ്റിൽ നിന്ന് സ്റ്റാർട്ട് ചെയ്തു, ലാഹയിൽ നിന്ന് സ്റ്റാർട്ട് ചെയ്തു. എൻ്റെ ബ്രദർ എന്നോട് പറഞ്ഞു, എനിക്ക് കുറേശ്ശെ വേദനയുണ്ട്, ചെറിയ ഹെർണിയയുടെ ഇഷ്യൂ ഉണ്ട്, അപ്പോൾ നിങ്ങൾ പൊക്കോളൂ, ഞാൻ പുറകെ എത്തിക്കൊള്ളാമെന്ന് പറഞ്ഞു. അപ്പോൾ അദ്ദേഹം ഞങ്ങൾ ഒരു 10,000 പേരോടുള്ള ഒരു സംഘമാണ് ഇങ്ങനെ. അപ്പോൾ ഈ ലാഹ എസ്റ്റേറ്റ് കഴിഞ്ഞാൽ കുറ്റാറ്റൂറ്റി ഇരുട്ടും തിക്ക് ഫോറസ്റ്റും അങ്ങനെയുള്ള ഏരിയ കൂടെയാണ് പൊയ്ക്കൊണ്ടിരിക്കുന്നത്. ബ്രദറിന് നമ്മൾ പൊസഷൻ മൂവ് ചെയ്തു. കുറേ ചെന്നപ്പോൾ ബ്രദറിനെ ഒട്ടും മൂവ് ചെയ്യാൻ വയ്യാതായി. ചേട്ടൻ ഒരു ആ റോഡിൻ്റെ ഒരു സൈഡിലുള്ള കല്ലുമേൽ ഇരുന്നു. കുറച്ച് നേരം കഴിയുമ്പോൾ എല്ലാവരും പോയി, തിക്ക് വളരെ ഇരുട്ടായി. അപ്പോൾ എവിടെ നിന്നോ ഒരു സ്വാമി, ഒരു യുവാവ് ചേട്ടൻ അടുത്തെത്തി. എന്താണ് ഇവിടെ ഇരിക്കുന്നതെന്ന് ചോദിച്ചു. അപ്പോൾ ചേട്ടൻ പറഞ്ഞു, എനിക്ക് വയ്യ, മൂവ് ചെയ്യാൻ വയ്യ, ഇതിന് വേദനയുണ്ട്. സാരമില്ല,
എഴുന്നേറ്റുള്ളൂ എന്ന് പറഞ്ഞിട്ട് ഞാൻ ഹെൽപ്പ് ചെയ്യാൻ വേണ്ടിയിട്ട് എഴുന്നേൽപ്പിച്ചു. അതങ്ങനെ ഏകദേശം ഒരു പ്രാപ്പള്ളി എന്ന് പറയുന്ന സ്ഥലത്ത് അവിടെ ഒരു സ്വീകരണമുണ്ട്. അവിടെ മലവേടന്മാരുടെ ഏരിയ അവരാണ് സ്വീകരിക്കുന്നത്. അവിടെ എത്തുമ്പോൾ ലൈറ്റ് കാണാം. അപ്പോൾ ചേട്ടനെ കൊണ്ട് ആ വേദന കുറഞ്ഞു വന്നു. ചേട്ടൻ ഇങ്ങനെ കൂടെ ആളുണ്ടല്ലോ, അങ്ങനെ പോയിക്കൊണ്ടിരുന്നു. ലൈറ്റിൻ്റെ അവിടെ എത്തിയപ്പോൾ ചേട്ടൻ തിരിഞ്ഞു നോക്കിയപ്പോൾ ആളില്ല. സ്വാമിയെ അയ്യപ്പൻ തന്നെ, വിഷയമില്ല. ആ ഒരു അനുഭവം ഭയങ്കരമാണ്. എപ്പോഴും എനിക്ക് പറയുമ്പോൾ തന്നെ അത് ഭയങ്കരമാണ്. എപ്പോഴും അയ്യപ്പനെ ഭജിച്ചു കഴിഞ്ഞാൽ, നമുക്ക് പൂർണ്ണമായി ഭജിച്ചു കഴിഞ്ഞാൽ നമുക്ക് എന്നും അനുഗ്രഹം ഉണ്ടാവും, യാതൊരു സംശയമില്ല. എല്ലാവരും അയ്യപ്പനെ ഭജിച്ചോളൂ, എല്ലാവിധ അനുഗ്രഹങ്ങളും എന്നൊക്കെ ഉണ്ടാവും എന്ന് ഞാൻ ഇപ്പോൾ പറയുന്നു, പ്രാർത്ഥിക്കുന്നു. സ്വാമി പോയതൊക്കെ